அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, இந்த காணொளியில் நாம் ஒரு ஜாதகத்திற்கான பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகம் ஒரு நண்பர் விஜய் குமார் என்ற நண்பர் சகோதரர் நேற்று நான் ஒரு காணொளியில் சிறப்பு குழந்தைகளை குறித்து 2 ஜாதகம் வெளியிட்டிருந்தேன். அதற்கான பலனை எனக்கு எட்டிய அளவுக்கு அறிவில் வெளியிட்டிருந்தேன். அந்த காணொளியில் பார்த்து கமெண்ட் செய்திருந்தார். அதாவது கருத்து பகுதியில் இந்த டேட்டு மட்டும் கொடுத்திருந்தார், தேதி மட்டும் கொடுத்திருந்தார். அந்த தேதியை வைத்து ஜாதகம் பார்த்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை சிறப்பு குழந்தை என்ற அடிப்படையில் அவர் இந்த ஜாதகத்தை பார்க்க சொல்லியிருக்கிறாரா என்று தெரியவில்லை. வெறும் தேதி மட்டும் கொடுத்திருந்தார். ஆகையால் அந்த தேதியின் அடிப்படையில் ஜாதகம் அமைத்ததில் இந்த ஜாதகர் மீன ராசி. முதலில் 6/10/98 இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். மீன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு மற்றும் செவ்வாய். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் மற்றும் புத பகவான் அஸ்தங்கம். 12இல் கேது மற்றும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றனர். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை நண்பர்களே, அதற்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது யூடியூப் வரலாற்றிலே பார்த்தோம் என்றால் எனக்கு தெரிந்து நான் மட்டுமே முழு ஜாதகத்திற்கான பலனை கூறி வருகிறேன். பிறர் யார் கூறுகிறார்கள் என்று தெரியவில்லை. நான் இதுவரை பார்த்ததில்லை அப்படி கூறி. ஆகையால் நான் மட்டுமே கூறி வருவதாக எனக்கு தோன்றுகிறது. பிறர் வெளியிடும் ஜோதிட சம்பந்தமான தகவல்களில் நான் கருத்து தெரிவித்தால் அதை நீக்கிவிடுகின்றனர். அதாவது ஒரு பெரியவர் கூட ஒரு குழந்தையின் ஜாதகத்தை வெளியிட்டு அந்த குழந்தையின் ஆயுளை குறித்து கேட்டிருந்தார். அந்த குழந்தைக்கு நான் பாரம்பரிய முறையில் பலன் கூறியிருந்தேன். ஆயுள் நன்றாக இருக்கிறது என்று கூறியிருந்தேன். ஆனால் அவர் நாடி ஜோதிட முறையில் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய கருத்தை நீக்கிவிட்டார், முழுவதுமாக நீக்கிவிட்டார். பிறகு அவரே அந்த ஜாதகத்திற்கான பலனை கூறும்போது இந்த குழந்தைக்கு ஆயுள் நன்றாக இருக்கிறது என்று கூறினார். மற்றும் பிறரும் டிஎன்ஏ ஜோதிடம் பார்ப்பவர்கள் கூட நான் கருத்து தெரிவித்தால் அதையும் நீக்கிவிடுகின்றனர். எத்தனையோ பேர் இப்படி செய்கின்றனர். முதலில் யூடியூப்பில் கருத்து பகுதியை நீக்க விடாதபடிக்கு செய்ய வேண்டும். ஏனெனில் கருத்து பகுதியில் ஒரு கருத்து தெரிவித்து அதை நீக்கி விடுவதால் பல விஷயங்கள் உண்மை முகம் தெரிவதில்லை. அவர்களுக்கு சாதகமான கருத்துக்களை மட்டும் வைத்துவிட்டு பிற கருத்துக்களை நீக்கி விடுகின்றனர். சமீபத்தில் கூட ஒருவர் விருச்சிக ராசியினர் கோயிலுக்கு சென்றால் வீழ்ச்சி என்று பதிவிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பார்வைகள் சென்றிருந்தது அந்த காணொளி. அதற்கு மறுப்பு தெரிவித்து நான் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன். அது வெறும் 32 பார்வைகள் தான் சென்றிருக்கிறது. அதில் நான் மறுப்பு தெரிவித்திருந்தேன். என்னுடைய நண்பரே ஒரு விருச்சிக ராசியை சேர்ந்தவர் தான். அவர் தினமும் அந்தந்த நட்சத்திற்கு ஏற்ப கோயிலுக்கு சென்று வணங்குவார். அதை நான் வெளியிட்டிருந்தேன். ஆனால் 32 பார்வைகள் தான் சென்றிருக்கிறது. 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டில் ஒரு 10 லட்சம் பேருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்கும். கோயிலுக்கு சென்று வந்தால் சமீபத்தில் எனது சகோதரர் கூட கும்பராசியை சேர்ந்தவர் கோயிலுக்கு சென்று விட்டு மறுநாளே காலமாகிவிட்டார். அதற்காக கும்பராசியினர் கோயிலுக்கு செல்லக்கூடாது, கோயிலுக்கு சென்றால் மரணம் ஏற்படும் என்று கருத்து தெரிவிப்பதா? இதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு 10,000 பேருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் கோயிலுக்கு சென்ற பிறகு அவர்களின் தசாபுத்திக்கு ஏற்பதான் நடந்திருக்குமே தவிர இந்த கோயிலுக்கு சென்று வந்ததால் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. மேலும் சில காணொளியில் சூரியன் உச்சமாக இருந்தால் தந்தை ஆக மாட்டார், சந்திரன் உச்சமாக இருந்தால் தாயார் பிரயோஜனப்பட மாட்டார் என்றெல்லாம் வருகிறது.
பலர் சூரியன் உச்சமாக இருந்தால், சந்திரன் இங்கிருந்தால் இந்த பலன் என்று காணொளிகளை வெளியிடுகின்றனர். முழு ஜாதகத்தையும் யாரும் கூறுவதில்லை. எனக்கு தெரிந்து நான் கூறி வருகிறேன். மற்றவர்கள் யார் கூறுகிறார்கள் என்று கருத்து பகுதியில் தெரிவித்தால் நான் அவர்களுடைய காணொளியை கண்டு நான் எனது கருத்துக்களை தெரிவிப்பேன். ஒருவேளை முழு ஜாதகத்திற்கு பலன் கூறி அது தவறாக கூறிவிட்டால் பார்வையாளர்கள் நம்மிடம் ஜாதகம் பார்க்க வரமாட்டார்களோ, வருவாய் பாதிக்குமோ என்ற அச்சம் கூட அவர்களுக்கு இருக்கலாம். எனக்கு அந்த அச்சம் இல்லை. ஏனெனில் எனக்கு தெய்வம் என்ற கொடுக்கிறதோ அதுதான் எனக்கு கிடைக்கும் என்று ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவன் நான். கடவுள் என்ன எனக்கு என்று ஒதுக்கி இருக்கிறாரோ அதுதான் நமக்கு கிடைக்கும் என்று நம்புவன் நான். ஆகையால் எனக்கு வருவாய் குறைந்துவிடும் அந்த அச்சமெல்லாம் எனக்கு இல்லை. சரி நண்பர்களே, நாம் இப்பொழுது இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகம் மீன ராசி, 2ஆம் பாவத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். 6ஆம் பாவத்தில் ராகு மற்றும் செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் மற்றும் புதன் அஸ்தங்கம், கேது மற்றும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். இதை நான் ராசியின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இது சிறப்பு குழந்தையாக இருக்க வாய்ப்புண்டு. ஏனெனில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் 12ஆம் அதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மற்றும் 12ஆம் பாவத்தில் குரு பகவான் அறிவுக்கு உரிய புத்திக்கு உரிய குரு பகவான் 12இல் வக்ரம் பெற்று இருக்கிறார். ராசியின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இது சிறப்பு குழந்தையாக இருக்க வாய்ப்புண்டு. மேலும் 7ஆம் பாவத்தில் பார்த்தோம் என்றால் மீன ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் மற்றும் 6ஆம் அதிபதி ஆகிய சூரிய பகவான் சேர்ந்து புதனுடன் இணைந்து இருக்கின்றனர். அதாவது நோய் ஸ்தானம் மற்றும் நீண்ட நோய் ஸ்தானாதிபதிகள் சேர்ந்து 7ஆம் பாவத்தில் புதனுடன் பேச்சுக்குரிய கிரகம் புதனுடன் இணைந்து இருக்கின்றனர். இந்த மீன லக்னம் அல்லது ராசி அமைந்திருந்தால் இந்த ஜாதகம் ஒரு சிறப்பு குழந்தையோட ஜாதகமாக இருக்க வாய்ப்புண்டு. இந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் 5ஆம் அதிபதி ஆகி, அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி புத்தி ஸ்தானாதிபதி புத பகவானுடன் சாரம் பெற்றிருக்கிறார். ரேவதி 2ஆம் மாதத்தில் அமர்ந்திருக்கிறார். புதன் 6 மற்றும் 8ஆம் அதிபதிகளுடன் கூட இருக்கிறார். ஆகையால் இந்த மீன லக்னம் மீன ராசியை பொறுத்தவரை அப்படி இருந்தால் மட்டுமே இந்த ஜாதகம் ஒரு சிறப்பு குழந்தையோட ஜாதகமாக இருக்கும். ஏனெனில் 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். 12இல் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். கேதுவுடன் இணைந்து வக்ரம் பெற்று இருக்கிறார். மேலும் சனி பகவான் கேதுவின் சாரம் கொண்டு இருக்கிறார். கேது பகவான் 12இல் ராசிக்கு 12இல் அல்லது மீன லக்னம் என்று கொண்டால் மீன லக்னத்திற்கு 12இல் வக்ரம் பெற்று இருக்கிறார். மேலும் 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ராகுவுடன் இணைந்து 6ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதி காது கூறியவர்கள் அந்த கிரகம் செவ்வாய் பகவான் ஆகி அவர் 6ஆம் இடத்தில் நோய் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகையால் இந்த மீன லக்னம் மீன ராசியாக இருந்தால் இந்த ஜாதகம் ஒரு சிறப்பு குழந்தையோட ஜாதகமாக இருக்கும். ஆனால் இதே கடக லக்னமாக இருந்தால் இதே ஜாதகம் கடக லக்னமாக இருந்தால் அவர் நேரத்தை குறிப்பிடவில்லை. ஆகையால் நான் ராசியை வைத்து கூறுகிறேன். இதே ஒரு கடக லக்ன ஜாதகமாக இருந்தால் இந்த குழந்தை இப்பொழுது IAS படித்து கொண்டு இருக்கும். IAS படித்து ஆகியிருக்கும். ஏனெனில் இப்பொழுது சுக்கிர திசை நடக்கிறது, 4ஆம் அதிபதி திசை நடக்கிறது. ஆகையால் IAS அந்த தேறி இருக்கும் இந்த குழந்தை இந்த ஜாதகம். ஏனெனில் கடக லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் சனி பகவான் வக்ரம், 10ஆம் இடம் சனி பகவான் சேவைக்குரிய கிரகம். அவர் 10ஆம் பாவத்தில் இருப்பது சேவை சம்பந்தப்பட்ட இது மக்களுக்கான சேவை செய்வதை ஊக்குவிக்கும். மேலும் குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதுவும் சேவை சம்பந்தப்பட்ட 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து சேவை செய்யும் இடத்திலே இருக்கிறார். ஆகையால் அதுவும் சேவை சம்பந்தப்பட்ட கிரகம். மேலும் 2ஆம் பாவத்தில் ராகு மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர். சிம்மத்தில் கடக லக்னமாக இருந்தால் செவ்வாய் மற்றும் ராகு பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று இருக்கிறார். ஆகையால் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது,
பேச்சு வந்து ஒரு அதிகார தோரணையாக இருக்கும். மற்றும் சூரிய பகவான் சந்திர பகவானுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். அதாவது சூரியன் மற்றும் சந்திரன் கேந்திரத்தில் இருந்தாலே ஒரு ஆளுமை தன்மை, மக்களை ஆளக்கூடிய ஒரு தன்மை வர வாய்ப்பு, அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் இந்த ஜாதகம் வந்து கடக லக்னமாக இருந்தால் இந்த ஜாதகம் ஒரு ஐஏஎஸ் அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு பணியில் இருக்கும் இந்த ஜாதகர் இருப்பார். மேலும் சூரிய பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். புத பகவான் செவ்வாய் அதுவும் அரசு பணி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சாரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த ஜாதகம் கடக லக்னமாக இருந்தால் இந்த ஜாதகம் வந்து ஒரு ஐஏஎஸோட ஜாதகமாக இருக்கும். சரி நண்பர்களே, அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து காணுங்கள். உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.